ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவனியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். இட்லி, தோசை இதுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இட்லி சாம்பார் சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு இதில் தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா பிசைஞ்சு கழுவுங்க. அப்போ தான் அதில் இருக்க அழுக்கெல்லாம் வெளியே வரும். 2-3 தடவை கழுவுனதுக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு பருப்பை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு 20 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 2 கத்திரிக்காயை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இதில் சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுட்டு பருப்பு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விட்டுறலாம். ஒரு 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கோங்க. பருப்பு நல்லா வெந்துடுச்சு. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடலாம். இது கொதி வர கேப்பில் தாளிச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு நல்லா தாளிச்சிடலாம். ஒரு ஸ்பூனை வச்சு எல்லா பக்கமும் நல்லா தாளிச்சிக்கோங்க. தாளித்ததை நம்ம சாம்பாரில் கொட்டிடலாம். இதை ஊற்றினதுக்கப்புறமா எல்லா பக்கமும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு கடைசியாக மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி ஆகிருக்கும். இந்த சாம்பாரை இட்லியோடு ஊற்றி சாப்பிடும்போது 2 இட்லி சாப்பிட்றவங்க 4 இட்லியாக சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.